கத்தியாயன் அப்படின்னு ஒரு முனிவர் ரொம்ப நாளா தவம் செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி இதே வேளையில நம்ம சிவன், பிரம்மர், விஷ்ணு 3 பேரும் சேர்ந்து தீப்பிழம்பான அக்னி தேவதைய உருவாக்குறாங்க. கத்தியாயன் அவருக்கு குழந்தை உருவா கத்தியாயினி அப்படின்ற பேர்ல அந்த அக்னி தேவதையை கொடுக்கறாங்க. நம்ம கத்தியாயினி அறிவாலையும் தைரியத்தினாலையும் எல்லா தேவர்கள், விஷ்ணு, பிரம்மா, சிவன் இவங்களோட ஆசீர்வாதத்தோட தைரியசாலியும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வாரியரா வளர்றாங்க. இப்பதான் நம்மளோட மெயின் வில்லன் என்ட்ரி ஆகுறாரு. அவர் தான் மகிஷாசுரன். மகிஷாசுரன் நேரா வந்து கத்தியாயினிய அவரோட கொம்பால, ஏன்னா அவரோட முகம் வந்து பாத்தீங்கன்னா எருமை மாடோட உடம்பு மனித உடலால இருந்தது. அவங்கள வந்து முட்டி மோதி அவரோட முதுகு மேல உட்கார வச்சிடறாரு. அவங்களோட சூலத்தினால அவரோட கழுத்திலேயே குத்தி அவரோட தலையை மட்டும் தனியா எடுத்து கத்தியாயினியோட காலுக்கு அடியில இருந்தது. அப்படிப்பட்ட தைரியமான போராளியை தான் நம்ம மகிஷாசுர மர்தினியா நம்ம கும்பிடுறோம். ரெட் கலர்